நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புகிறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான, மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளோ அழுத்தமாக நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்போதான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வரப்போகிறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதுனா நமக்கு புதுசாக என்ன? 30 வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்க்கமாக நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது, அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான், பட் இட் இஸ் a process, ரைட்? இட் இஸ் a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள்லாம் நடந்துக்கிறணும். தப்பு பண்ண யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்குறேன், எல்லாரும் உண்மையாக உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம் அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்டு கட்சியா இருக்கட்டும், இப்போ ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு, நம்ம டிவிகேவுக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்க ஜனநாயகம் திருடுறாம நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளைன்னு
இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். நீங்க தான் நம்மளுடைய இந்த BLAs பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி, இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா, உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியாக ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது, கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதான? அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க.
இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். Thank you. Please sit down. உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்ரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம், தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வன், தலைவரின் பொற்கரங்களால் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, சகோதரர் பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களே, ட்ரெஷரர் வெங்கட்ராமன் அவர்களே, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட, மாநில, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, வார்டு செயலாளர் அவர்களே, நகர செயலாளர் அவர்களே, கழகத்துடைய வேர்களாக இருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு இன்றைக்கு தலைமை தாங்கி நம்மளுடைய கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 2026 முதல்வர் எங்கள் அண்ணன் தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய கூட்டம் தலைவர், இன்றைய தேதி தலைவர் நிர்ணயித்த நாள் மிக முக்கியமான நாள். ஒன்று மொழிப்போர் தியாகிகள் நாள். இன்றிலிருந்து 1964, 65 காலகட்டங்களில் தன்னுடைய இன்னுயிர்களை மாய்த்து ஐயா தாளமுத்தவர்கள், நடராசன் அவர்கள், சின்னசாமி அவர்கள் என்று ஏகப்பட்ட பேர் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்தி நம்முடைய கட்சியுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தமிழர் வழியில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே நாளைக்கு தலைவருடைய வழியில் அவருடைய நிர்வாக திறமையின் மூலம் எந்த அளவிற்கு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு நாளாக தலைவர் அவர்கள் இன்றைக்கு
தேர்ந்தெடுத்து இன்னொரு முக்கியமான நாள் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர்கள் தினமாக இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோடு முக்கியமான இன்னொரு நாள் கழகத்திற்கு திமுகவுடைய பொய் பிரச்சாரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம், இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது வந்து வெறும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம தேர்தல் எதிர்நோக்கும் போது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்று நிமிர்ந்து சொல்கிறோம், தலைவர் வழியில் 2700 ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் வார்டு செயலாளர்களும் தலைவரால் உருவாக்கப்பட்டு இங்க அமர்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து சும்மா ஒருங்கிணைக்கல, எல்லாத்தையுமே கைபேசியில் மொபைலில் கனெக்ட் பண்ணி 70,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ், ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லையும் 12 உறுப்பினர்கள், அதில் ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லோரையும் இணைத்து சுமார் 100 டெலிகாலர்ஸ் கடந்த 3 மாசமாக உங்களுடன் பேசி பேசி இந்த எஸ்ஐஆர் பணி மட்டுமல்ல தேர்தல் அரசியலுக்கான பணிகளையும் தயார்படுத்தி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களும் தலைவர் என்னை நியமித்த பொழுது தேர்தல் மேலாண்மை அந்த பொறுப்பில் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்தில் என்னை நியமித்த பொழுது இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரியே எனக்கும் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னது இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குமா, எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சரியாக இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி 3 லட்சம் பதவிகளை அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து வெளியிட்டார் தலைவரோட அனுமதியுடன். 3 லட்சம் பதவிகள். அந்த 3 லட்சம் பேரும் மை டிவிகே ஆப்பில் வந்து இணைத்தோம். அப்புறம் பிஎல்ஏ அதில் 100 டெலிகாலர்ஸ் ஒன்றிய செயலரோட டெய்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. கிளை கழக செயலாளரோட, மாவட்ட செயலாளரோட வீடு வீடாக எப்படி செல்லணும் எஸ்ஐஆர் பணிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவாக திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் வந்து பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 பேர்னா ஒரு 20,000 25,000 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க. ஆனால் இங்கு 70,000 பேர் லிஸ்ட்டு அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகால்ஸ் மூலிமா கால் பண்ண அடுத்த ஒரே ரிங்கில் ஃபோன் எடுப்பாங்க. சார் நான் இந்த பூத்துலேருந்து பேசுகிறேன் சார். அப்போ எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேன்ஸ் கிளப்பு, இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு புதுசு இல்லை. திமுக அதிமுகன்னு மாறி மாறி வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தங்கிறது இப்போதான் வந்து ரொம்ப ஆராய்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சு, அதோடு சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் பணியில் முக்கியமாக வீடு வீடாக போகும்பொழுது நேற்று கூட நான் பதிவு பண்ணேன். பொதுவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவும் அதிமுகவும் போகும்போது ஒரு பூத்துனா கிட்டத்தட்ட 350 குடும்பம், 1000 1200 ஓட்டு இருக்கும். அதுலேயே ஒவ்வொரு தெருவு போகும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க, இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடு, இது பிஎம்கே வீடு, இது விசிகே வீடு, இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையாக சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இந்த அனுபவம் எனக்கு புதியது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்றும்போது ஒரு வீடு கிடையாது. என்னடா அது வீடு, ஒரு வீடு கூட கிடையாதான்னு நீங்கள் ஷாக்கிங்காக கேட்கலாம். ஏனென்றால் திமுகக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க, எல்லா கட்சியோட வீட்டிலையும் ஆதரவாளர்கள் அண்ணனை உருவாக்கியிருக்காங்க. அதாவது எல்லாரும் இங்கேருந்து அண்ணன் டெல்லி போகும்போது நமக்கு உண்மை வேணும்,
நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கோம். உண்மை வேணும். அங்கே அண்ணன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி அந்த டெல்லியில் நான் அவரோட பயணித்தேன். அந்த சிக்னலில் நிற்கும். அந்த சிக்னலில் நிறைய பேர் வித்துட்ருப்பாங்க ஏதாச்சும் பொருள், எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியிலே பேசிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. பேரை சொல்கிறாங்க. அவர் அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்போ டெல்லியில் இருக்கிற பெண்களை ரீச் பண்ணியிருக்கிறார். அப்போ இவங்க கேட்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு. நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் 70,000 பேர் இருக்காங்க, அது ஓகே. ஆனால் திமுகவுக்கு இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலையும் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸில் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸில் இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்றுக்கிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நீ கட்சியா கூட்டணி உருவாகிட்டு இருக்க. அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அண்ணா திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021 அப்புறம், 2021 முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21 அப்புறம் 2 விஷயத்தை மாத்தினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலாக திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள், நம்பர் 1. அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இதை கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் ஸ்டாலின் சார் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மேடையிலையும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. நேற்று சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சாதனையை நானே முறியடிச்சுக்குவேன். என்னப்பா சாதனை பண்ண? அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பேப்பருக்கு எடுத்து அப்படி படிச்சுட்டு போயிடுறது. அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம். அதுல வேற ஒரு பெரிய விஷயம். ஏன்பா இவ்வளவு பயம் கேட்கிறேன். உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு. என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படின்னு அப்பப்ப பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும்.
அப்புறம் அம்பேத்கர் வாழ்வுன்னு சும்மா மேடையில் சொல்ல, இன்னொரு கூட்டம் வந்தால் அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்கெல்லாம் தலைவருங்க 40 வருஷமா உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்க. எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எந்த இருந்தாலும் முதல் குரல் எங்ககிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. நம்மளை பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் திருமானன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமானன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, நம்ம நேரு அவர்கள் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை, சொல்லுங்க தைரியம் இருந்தா. கொள்கையை பத்தி பேசுறீங்க. கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன், நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் டாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம். அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு. தம்பி, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பேசல. இன்னைக்கு 5 மணிக்கு மொழிப்போர் தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறாரு. நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறாரு. நீ எழுதி வச்சுக்கோங்க, 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு செய்தித்துறை. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம் பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி பேர். அப்ப அவர் என்ன பேச போறாருன்னு 5 கோடி பேர் பாக்குறாங்கன்னா வேலை எல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர்னு தெரியும் மக்களுக்கு. அவர் பேசுறதை ஏன் பாக்குறாங்க? வேற நாதி இல்ல. உங்களை நம்பி 70 வருஷம் நம்பி போச்சு, இன்னொரு கட்சி நம்பி 60 வருஷம் போச்சு. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தான். நீங்க சொல்றது அண்ணா சொன்னது கரெக்டு தான். நம்மளுடைய பொதுச் செயலாளர், மக்கள் அதுவும் பெண்கள் அமைதியா இருப்பாங்க. நீங்க பெண்கள் மட்டும் பாருங்களேன், அமைதியா இருப்பாங்க. நம்மளாச்சும் அப்படி நடந்துட்டு இருப்போம். அவங்க அமைதியா இருக்கும் போதே கால்குலேட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா? அடுத்த மாசம் 1000 ரூபாய்க்கு போல 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண போறியா? ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறியா? அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு புரட்சி 77க்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. தனியா நிக்க போறோமா, கூட்டணி? அது இல்லாம நேத்துல முந்தா பேசணும், யாரோ ஒருத்தர் அதே கூட்டில இருந்து அதே கூட்டில் ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னும் அரசியல்னே புரியல.
திடீர்னு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனா அந்த கூட்டணி அப்படியே தான் 21 இருந்து இருக்கு. ஆனா அதே கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுல சில பேர் உட்காந்துக்கிட்டு தலைவருக்கு பேச தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, நாங்க யார்கிட்டப்பா பேசணும், நாங்க யார்கிட்ட பேசணும், யார் அமைச்சோம்? அவரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பெண்களோட பேசிட்டு இருக்காரு, தெளிவா என்ன பண்ணணும்னு போய் பேசிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம திரையில உட்காந்துக்கிட்டு இவங்க அப்படி பண்ண முடியல, இவங்களை அப்படி பண்ண முடியல. எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சியை உருவாக்கல. எம்ஜிஆர் தாய் குலத்தை நம்பி உருவாக்கினார். அதே போல எங்களுடைய தலைவர் தாய் குலத்தை நம்பி மட்டுமே கட்சியை உருவாக்கினார். சோ இனிமேட்டு இந்த கொள்கைன்னு பேசுனாங்கன்னா ஸ்டாலின் சார் சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க, கொள்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதுல வேற மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்க. சிபிஐ ஆபீஸ்க்குள்ள நுழையும் பொழுது 10 பேர் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. எனக்கே ஷாக்கு, என்னென்ன எங்க போனாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சிருக்கீங்களே. அதுல முக்கியமா நிறைய பேர் இவங்களுக்கு சிம்பிள் கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, 234 தனித்தனியாக கொடுத்து இவங்களை காலி பண்ணிடுவாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணா இந்தியா முழுசும் எலெக்ஷன் கமிஷன் மேல பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது. ஆனா உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்தியா முழுசு உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக, உங்களுடைய முகத்திற்காக ஒரு சைனை போட்டாரு பாத்தீங்களா? எனக்கே ஷாக்கு. இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்கு நடந்தது கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம பணி செய்யணும். பெண்கள் ரெடி ஆயிட்டாங்க, தாய்க்குளம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் என்ன சேலஞ்ச் தெரியுமா? திமுக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இந்த எலெக்ஷன்ல 3000 கோடி இறக்குவாங்க, இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு ஒரு 5000 கோடி இறப்புவாங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்பாங்க. ஆனால் தமிழக மக்களே, முக்கியமாக தாய்க்குளமே, இந்த 3000 ரூபாய்க்காக அடுத்த 25 வருஷ வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய நீங்க பார்த்திருப்பீங்க ஆடியோ ரிலீஸ்ல, மலேசியால என்ன ஒரு பெரிய கூட்டம், எத்தனை பேர் தன்னை ஒரு எவ்வளவு பெரிய அன்பு இணைப்பு, அந்த உலகமே ஒரு என்ன மாதிரி உலகம், எவ்வளவு ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய புகழ் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் இந்த துறையில எங்கேயோ போயிருக்க முடியும். ஆனால் ஒருத்தர் புதிதாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து திருப்பியும் நான் உச்சத்தை தொடுவேன்னு கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கும் வராது. உண்மையாக சொல்றேன், நான் விளையாட்டு துறையில இருக்கேன். இன்னைக்கும் காலைல 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச துறை, 30 வருஷமா இருக்கிறேன். என்ன அரசியல் வந்தாலும் காலையில முதல்ல 6 மணிக்கு விளையாட்டு துறை இருக்கிறேன். ஆனால் 33 வருஷமாக தான் விரும்பிய துறை, தான் நம்பிய துறை, மக்களால் இணைத்த துறையோ அப்படிங்கிறதுல தூக்கி போட்டு வர்றதுக்கான தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருக்காது. அப்ப ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல, ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர். இதுதான் அண்ணா சொன்னார். ஒரு தலைவருக்கான தகுதியை தன்னை தியாகம் செய்யணும். தான் குடும்பத்தோட பையன் அடுத்த தன்னுடைய பேரனை அவருடைய சட்டசபையில் சொன்னார் தெரியுமா? என்ன சக்சஸ், பையன் துணை முதலமைச்சர், அடுத்த பேரன் இளைஞர் அணிக்கு, அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான், உட்காந்துக்கிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை செட்டில் பண்றது தான் அவருடைய சந்தோஷம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னை போல செட்டில் செய்யணும்னு நினைக்கிறார். இங்கதான் வித்தியாசம். திமுக நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுதான் வித்தியாசம். உங்க குடும்பத்தை நீங்க செட்டில் பண்றீங்க, தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்தையும் செட்டில் பண்ணணும். நல்ல விதமா கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாத்திலையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும்.
உடனே தலைமை மேல கொஸ்டின், அவருக்கு நிர்வாகம் தெரியுமா? ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு துறையில், எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, ஒரு துறையில் நம்பர் 1 ஆனோம்னா நிர்வாகம் தெரியணும், ஃபினான்ஸ் தெரியணும். சினிமாவில் நம்பர் 1 ஆனோம்னா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். மக்களுடைய நம்பிக்கை பெறாமல் அந்த துறையில் நம்பர் 1 ஆக முடியாது. அப்படி நம்பர் 1 இருக்கிறவருக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிர்வாகம் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தோழர்களே, நம்மளுடைய களம் செட் ஆயிருச்சு. இங்க கிட்டத்தட்ட நம்ம 3 லட்சம் பேர் இன்றைக்கு நம்மளுடைய பணியில் இருந்துகிட்டு இருக்கோம். உறுதியாக சொல்றோம், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. இன்றைக்கு சொல்றேன், நமக்கு எதிராக 20 கட்சி இருக்கு. 20 கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்கள்ல இருப்பாங்க, ஊடகத்துறையில் இருப்பாங்க. அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு எதிராக தான் இருக்கும். நமக்கான பொய் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நீங்களாம் ஜெயிக்க முடியுமா? தனியா போனீங்கன்னா என்ன ஆகும்? பணம் இல்லை, ஒற்றுமை இல்லை. இது எல்லாம் நம்ம நிர்மல்குமார் சொன்ன மாதிரி தான். ஒரு குடும்பத்துக்கு 1 ஓட்டு வச்சுக்கோங்க, 2.25 கோடி. திமுக வாங்கினது 2,09,00,000 போன எலெக்ஷன்ல. அவ்வளவுதான். இப்பயே நம்ம திமுகவை மீறிட்டோம். ஒற்றுமையாக இருந்து களம் காண்போம். நம்மளால் வரலாற்றை உருவாக்க முடியும். எதிர்காலத்தை உருவாக்க நிகழ்காலத்தில் நாம் அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம். மாபெரும் செயல் வீரர் கூட்டத்தில் தலைவர் அனுமதியோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு கோடான கோடி நன்றி மலர்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு புதிய முகத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவருடைய இணைந்து இந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தலைவர் எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் எண்ணினார்கள். அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலே அவர் ஹீரோ அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே கரையொலியை பார்க்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர் வீரமாக பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள். ஒருத்தரும் கைதட்டல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 10 கூட்டணி, 8 கூட்டணி, இதையெல்லாம் தூள் தூளாக்குற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் அது உண்டு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல தலைவர்களை பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரை பார்த்தேன். அப்போது நான் நினைத்தேன், சிறு வயது எனக்கு 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்போது உங்களைப் போலதான் நானும் இருந்தேன். ஆனால் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது, ஆள் விட்டா போதுமப்பா, போட்டு முதிச்சு முடிதுரா. நீங்கள் ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்புறாங்க, ஒரு பக்கம் மாட்டுறாங்க.
பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன். இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வருவாயை வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை சொல்வதற்கு காரணம், பல இடங்களுக்கு செல்லுகிற போது சொல்வார்கள், இங்கே எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு தான் ஓட்டு. திமுக கார வீட்டில் கேட்டாலும் நமக்கு தாங்கிறாங்க. வேற கட்சி ஆரை கேட்டாலும் நமக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எந்த கட்சியை கேட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, நாங்கள் மட்டும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க. இது ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார்கள். டெல்லியில் இருக்கிற இங்கே இருக்கிற துரித ரயிலில் இங்கே சென்னைக்கு வர முடியும், காரிலும் வர முடியும். ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவனை இல்லை என்று சொல்வதாக. இந்து மதம் சொல்லும், கேட்பதை கொடுப்பவனை கிஸ்ஸா கிஸ்ஸா என்று சொல்லும். அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். அந்த வரலாறு படைக்கிற காலம்தான். எல்லோரும் நினைத்தார்கள் 10 கட்சியின் கூட்டணி அசைத்து விட முடியுமான்னு நினைக்கிறார்கள். எல்லோரும் ஆடி போய் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒருவர் புதிதாக தோன்றி இருக்கிறார். அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்களே அல்ல. ஏனென்று சொன்னால், தலைமை என்பது வேறு. ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடி போய் நிற்கிறது. எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி, இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம் என்ற சூழலை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற செயல் வீரர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், நாளை தமிழகத்தை, நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனிதநேயமுக்கும் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் இனி நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிறுத்தி விட முடியாது. அதைத்தான் இங்கே காணுகிறோம். நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரையும் நான் காணுகிறேன். உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள். 1000 கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள். 1 ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது, நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும். இங்கே வருகிறது முதலே இதை துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தளபதிக்கு மீண்டும் கோடான கோடி நன்றி வளங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட செயல்வர்கள் கூட்டத்திற்கு
தலைமை தாங்கி இருக்கின்ற கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற எங்கள் கொற்றவன் தமிழ் மக்களின் துயரங்களுக்கு ஆறுதலையும் துன்பங்களுக்கு விடுதலையையும் கனவுகளுக்கு நம்பிக்கையையும் தருவதற்கு காலம் தந்த தலைவர் தளபதி விஜய் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள். பொருள் படைத்தோர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும் உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருக்கிறது என்று அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்து கொண்டு ஆபை துறந்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தத்தான் என்னை தலைவர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். மொழி என்பது என்னுடைய முகம். என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கழற்றி தூர எறிந்துவிட முடியாது. மொழி என்பது எனது உள்ளாடும் உயிர். இந்த உயிரை நான் எப்போதும் எந்த காலகட்டத்திலும் நான் இழக்க முடியாது. மொழிதான் ஒரு மனிதனுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறது. வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலை கேட்ட காலகட்டத்தில் அது இமேஜின், ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஆனால் விடுதலை பெற்ற பாகிஸ்தானுக்கு முதல் வாழ்த்து தெரிவித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் முதல் அதிபராக முடிசூட்டி கொண்டார் முகமது அலி ஜின்னா. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவிற்கு வருகை தந்தார். 40 லட்சம் மக்கள் அவரை திரண்டு வரவேற்றார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடலும் திடலும் தோற்கிற கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு ஜின்னா ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்று பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த உடனே எதிரில் இருந்து ஒரு இளைஞன் திமிரி எழுந்து, ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடு என்று வானம் அதிர கத்தினான். எங்களுக்கு ஒரு புதிய நாடு பெற்றுத்தந்த நாயகனை நீ வாயை மூடி என்கிறாயா என்று அவன் வாயை அமுக்கி அவன் தோளை அழுத்தி அவனை உட்கார வைத்தார்கள். மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார். அப்பொழுதும் அந்த வாலிபன் திமிரி எழுந்து அரங்கம் அதிர கத்தி, வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அலறினான். அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன்தான் வங்காளதேசம் என்கிற நாட்டுக்கு முதல் அதிபராக முடிசூட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான். ஆகவே சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, சமயம் மனிதனை ஒன்றிணைக்காது, மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும். முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம், முஜிபுர் ரஹ்மானும் முஸ்லீம். ஆனால் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு சாட்சி. அந்த மொழிக்காகத்தான் எங்கள் வீரர்கள் தத்தம் உயிரை அன்றைக்கு தாரை வார்த்து தந்தார்கள். துறையூரிலிருந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் தலைமையில் சென்னை வரைக்கும் அன்றைக்கு நடந்து வந்தார்கள். பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரேன், அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி, கிளைஞர் அடைகின்ற கேடுபறார்
இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலை என்று துறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் நாடதர பாடிக்கொண்டே பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அன்றைக்கு இந்த பயணத்தை நடத்தினார். 8 திசையும் 16 கோணத்திலும் மொழிக்காக மூண்டெழுந்த போர் உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை. பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் பௌத்தத்திற்காக புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். ஆனால் மொழிக்காக தீக்குளித்த மரபு தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடைய போர் இந்த போர். நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி என்கிற மொழியை எதிர்க்கவில்லை. ஹிந்தி இஸ் a symbol of domination. Hindi is a symbol of Delhi. Hindi is a symbol of religion. Hindi is a symbol of Manudharma. Hindi is a symbol of disintegration. Hindi is a symbol of discrimination. இந்திய அநீதியின் சின்னம், ஆதிக்கத்தின் சின்னம், மதத்தின் சின்னம், மனுதர்மத்தின் சின்னம், பிரிவினையின் சின்னம். அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம். என்னுடைய தமிழ் மொழியின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உன்னுடைய மொழிக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வரலாற்று ரீதியாகவும் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் ரீதியாகவும் நாங்கள் எந்த மன்றத்திலும் நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த மொழிக்காக தங்களுடைய ஆவியை என்றைக்கு அவர்கள் துறந்தார்கள். இங்கே தலைவர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தினாரே 1938 தலைநகர் சென்னை சிறைச்சாலையில் தாளமுத்து உயிர் துறந்தான், நடராஜன் உயிர் துறந்தான். 1965 மொழிப்போரில் கீழப்பழுவூர் சின்னசாமி அண்ணாவினுடைய சிலையை அரவணைத்துக் கொண்டு கங்கா ஜலம் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்ற வைத்து முத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய என் பெருமைக்குரியவர்களே, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகன முடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க, அன்னை தமிழ் வாழ்க என்று மொழிந்து கொண்டே அவர்கள் அன்றைக்கு முடிந்து போனார்கள். கீழப்பழுவூர் சின்னசாமியை தொடங்கி விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோவை ஆரோக்கியசாமி, பீளமேடு தண்டபாணி, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து என்று அன்னை தமிழுக்காக ஆமை துறந்தார்கள். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாய் மாறும், பெண்ணெல்லாம் புலியாய்ச்சீரும் சிவகங்கை சீமையில் பிறந்து கலை தேடுவதற்காக சிதம்பரத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்த மாணவன் இந்தியாதிக்க எதிர்ப்பு ஊர்வலத்தில் அவன் நடைபோட்டு பட்டாள நடைபோட்டு வருகிற பொழுது அவனை சுடுவதற்கு காக்கி சட்டை அணிந்த காண்டா மிருகங்கள் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு குறிபார்த்த பொழுது பட்டனை திறந்து சுடு, ஆசை தீர சுடு என்று மார்பை காட்டி குண்டை மார்பில் வாங்கி மரித்து போனான் மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன். நஞ்சறிஞ்சி செத்தான் மாயவரம் சாரங்கபாணி. உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கினான். அந்த மொழிப்போர் தியாகிகளை நான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். சேனை ஒன்று தேவை, சேனை ஒன்று தேவை, செந்தமிழ் காக்க சேனை ஒன்று தேவை என்று பாடினான் பாரதிதாசன். செந்தமிழ் காக்க இனி ஒரு சேனை தேவைப்படுமானால் அந்த சேனையை தருகிற இயக்கம் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்பதை மத்தளம் கொட்டி வரி சங்கம் நின்றூதி நான் இன்று சொல்லுகிறேன். அந்த சேனை எங்களிடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் இந்திய எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அன்சிவிலைஸ்ட் பீப்புள் என்று இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார். என்ன எதிர்வினையாற்றினீர்கள்? எம்பி என்றால் யார்? He is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்குகிற
படைக்கலன் நான் ஒரு எம்பி, அந்த கடமையை செய்தீர்களா? நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது. துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடும் குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து குடும்ப புற்றில் குடியிருக்கும் பூனாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளில் சூளுரைப்போம். வருகிற காலம் நம் காலம். வருகிற காலம் தமிழக வெற்றி கழகத்தின் காலம். எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்து தடந்தோள் தட்டி முன்னேறுவோம். நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிவிட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். நாளை நீங்கள் முதல்வர் ஆவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று சொல்லி மொழிப்போர் தியாகிகள் அடக்கமாகி இருக்கிற திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி இந்த வாய்ப்பை தந்த தலைவருக்கு நாளெல்லாம் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. அவர் பேசுவதே இல்லை, ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். கானப்பறவையின் கலகல என்று சொல்லக்கூடிய ஓசையும், தயிர் கடையிற் பொழுது வருகிற மத்து ஓசையும், மதகை உடைத்து கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையும், உழவன் பாடுகிற அந்த ஓசையும், ஆலயமணியின் ஓசையும், எல்லா ஓசையும் விட இப்பொழுது நல்ல ஓசை விசில் ஓசை. இந்த ஓசையை எல்லா திசைக்கும் ஆசை ஆசையாய் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பை தந்த தலைவருக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென்று மொழிப்போர் தியாகிகளுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி, ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்றும் நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே என்கின்ற அந்த தலைப்பிலே பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி, தலைவர், வருங்கால முதல்வர், மக்கள் போற்றுகிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் புலப்படுத்திக் கொள்கிறேன். மடை திறந்த வெள்ளமாக அருவி நீர் ஊற்றாக அண்ணன் இங்கே பேசி முடித்த பிறகு அரங்கமே ஆர்ப்பரித்து எழுந்து தலைவர் எப்போது பேசுவார் என்று காத்திருக்கிற நிலையில் என் கருத்தை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் தலைவர் படங்களை அதிகமாக பார்த்தவன் இல்லை. சில படங்களை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். குறிப்பாக அவருடைய பஞ்சு டயலாக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். குறிப்பாக ஒரு படத்திலே சொல்வார், எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்சர் அடிச்சுட்டு சென்ட்ரலில் சேரை போட்டு உட்கார்றது தான் நம்ம பழக்கம். அவருடைய ஸ்டைலில் பேச முடியாது, அவருடைய ஸ்டைலில் சொல்ல முடியாது. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அடி சரவெடி என்பார். பிகிலே கப்பு முக்கியம். அந்த முதலமைச்சர் கோப்பையை பெறுவதற்காக
அந்த முதலமைச்சர் கோப்பையை தங்கத்தட்டிலே வைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார் என்பதனுடைய அடையாளம்தான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பரித்து எழுந்து இன்னொரு படத்திலே ஒரு பஞ்சு டயலாக் சொல்வார். என்ன சொன்ன? உங்க ஏரியாவா, இந்த ஏரியா, அந்த ஏரியாவா, அந்த இடம், இந்த இடம், எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். ஆம் நண்பர்களே, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் என்றில்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் விசில் சத்தம் கேட்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் தாவேகா தொண்டர்கள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணிகள் மக்களை சேர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்றால் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவனுடைய அருள் அவருக்கு இருக்கிறது. முதலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 72ஆம் ஆண்டு நான் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியை நான் பெற்றேனோ அந்த மகிழ்ச்சியை முதலில் அவரை பார்த்தபோது நான் பெற்றேன். அதற்கு காரணம் இந்த நல்லவரை நாடு தேடிக்கொண்டிருக்கிற என்ற நேரத்தில் புரட்சி தலைவர் வந்தார். இந்த நல்லவரை நாடு தேடுகிறது என்கிறது போது அந்த நல்லவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நான் அவரை பார்த்தேன். தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்து பதவியை பெற்றோர் பலர், ஆரவாரத்தோடு வெற்றியை பெற்றோர் சிலர், ஆரவாரம் இல்லாமல், பகட்டில்லாமல், படோடோபம் இல்லாமல், எதேச்சதிகாரம் இல்லாமல் அமைதியாக நின்று நான் உங்கள் குடும்பத்திலே ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற அவர் நிழலாக பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் நான் இங்கே வணங்கி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் என்று கூற்றுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இங்கிருக்கிறது பார் என்று சொல்லுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூய உள்ளமிக்க தொண்டர்களே, நண்பர்களே, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்ற தாவேகா நிர்வாகிகள், மேடையில் இருப்போர் உட்பட அத்தனை பேர் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று பாடினான் பாரதி. அந்த ஒற்றுமைதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. காரணம் என்ன என்றால், தேர்தல் களம் அமைய இருக்கிறது, வெற்றி கனி பறிப்பதற்கு அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் சூழ்ச்சி செய்வோர், ஏளனம் செய்தோர், ஏகடியம் பேசியோர் எப்படியும் நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக களத்திலே வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள். இதுகாரும் கடந்த 35 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக, 25 ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக என்று வருடத்தை கணக்கிட்டு பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் என் தங்க தலைவனுக்காக, தளபதிக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் ஆற்றலை, உங்கள் அறிவை, உங்கள் திறமையை இன்றைக்கு சோதித்து பார்ப்பதற்கு, வியூகங்களை வகுப்பதற்கு, குள்ளநெறி தந்திரங்கள் செய்வதற்கு சிலர் புறப்படுவார்கள்.
விழிப்புடன் இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்று யாரும் நம்மை பிரித்து விடாதபடி, அந்த மாவட்டத்துக்காரன், இந்த மாவட்டத்துக்காரன், அந்த மொழிக்காரன், இந்த மொழிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் என்றல்ல. நான் ஏற்கனவே சொன்னேனே, ரொம்ப அருமையாக அவர் பேசிய அந்த பஞ்சு டயலாக் நான் சொன்னேனே, இந்த ஏரியா அந்த ஏரியா அல்ல, எல்லா இடத்திலும் அவர்தான் கில்லி என்பதை மனதிலே வைத்து அந்த ஒற்றுமை உணர்வை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தங்கமான தலைவர், சூழ்ச்சியும் தந்திரமும் தெரியாத ஒரு தலைவர். மக்கள் நலன் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்று இன்றைக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, மலை போலே வரும் சோதனையாவும் பனிபோல் நீங்கிவிடும் என்று மக்களை நம்பி இருக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிறார். ஒன்றிய கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் என்று பல்வேறு பொறுப்பிலே இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லாவிட்டாலும் சரி, நான் தொடர்ந்து இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்ட நாள் தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள் ஆற்றுகிற அந்த பணி இருக்கிறதே, தலைவர் பெயரை சொல்வதற்காக விடிந்தவுடனே விடியல் எப்போது வரும் என்று காத்திருந்து எந்த கடமையை செய்ய வேண்டும் என்று தலைமை கட்டளையிடுகிறதோ அதை செய்கிற முதல் தொண்டராக வீதியில் நின்று பணியாற்றுகிற காட்சிகளை எல்லாம் நான் பார்த்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறேன். அருமை நண்பர்கள் சொன்னது போல காசு பணம் சேர்க்கலாம், கோடி கோடியாக கொட்டி வைத்திருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தொண்டர்களைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை, வேறு எந்த கட்சியிலும் இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூற முடியும். மாசு மறுவற்ற தங்கங்களாக உள்ளத்திலே உறுதியை தேங்கிக் கொண்டு என் தலைவரை ஆட்சி பொட்டிலே அமர்த்துகின்ற வரைக்கும் ஓய மாட்டேன் என்று இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அருமை தலைவர் மூலமாக, நிர்வாகிகள் மூலமாக நான் அன்பாக விடுக்கிற வேண்டுகோள், ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள். கட்டமைப்பிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் களைந்துவிட்டு ஒரே குறிக்கோள், கோட்டையிலே கோலோச்சுகிற கோமானாக நம்முடைய தலைவரை அமர்த்துகிற வரைக்கும் ஓயக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய துணைக்கண்டம் மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டமே வியப்பால் விழிகளை உயர்த்தி இங்கே ஒரு தலைவரா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தளபதியாக இன்றைக்கு இந்திய மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எது வந்தாலும் அதை அமைதியாக புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு பதிலேதும் சொல்லாமல் இறைவன் தனக்கு தந்திருக்கின்ற அந்த வாய்ப்பினை மக்கள் பணி ஆற்றுவதற்காகவே மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பெற்றிருப்பதிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேரம் நெருங்கிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது. வெளியிலே சொல்லுகின்றார்கள் கட்டமைப்பு இல்லை என்று. யார் சொன்னது? தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிற தங்கங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருக்கிற அந்த தொண்டர்கள் காலம் காலமாக போற்றி பாதுகாத்திருக்கிற அந்த பண்பாட்டை, பாரம்பரியத்தை நிறைக்க செய்கின்ற வகையிலே ஆற்றி வருகிற பணிகள், அவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தார் போல இந்த தேர்தல் களம் அமைய இருக்கிறது. அமைதி காப்போம். தலைவருடைய கண்ணசைவிலே அவர் என்ன சொல்லுகின்றார், எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, யாரை சுட்டி காட்டுகின்றாரோ, அவர் கண்ணசைவிலே யாரை பார்க்கின்றீர்களோ, வெற்றி களத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நமக்கு அடிப்படை தேவை ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமை உணர்வு மட்டும் நிரம்பி நிற்குமேயானால் நம்மை வீழ்த்துகிற வெல்லுகிற சக்தி இந்த தமிழ்நாட்டிலே இல்லை என்பதை நான் அறுதியிட்டு சொல்லி, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். கையிலே காசு இல்லாமல், மாசு மறுவில்லாமல் இறைவன் தந்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்பை சரியான பாதையிலே நம்முடைய தலைவருக்காக உழைத்து கொண்டிருக்கிற உள்ளங்களை நான் பாராட்டுகின்றேன், போற்றுகின்றேன். ஒற்றுமை மட்டும்தான் வெற்றி ஈட்ட முடியும். அந்த ஒற்றுமை உணர்வை வளர்த்துக் கொள்கிற அந்த பாங்கினை தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே, இந்த நாடும் நமதே என்று தலைவருடைய கரங்களிலே ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிற வரைக்கும் ஓயாது உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம் வாருங்கள் என்று நான் கேட்டு
வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒரு கட்சியின் ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், நகர, பேரூர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்ட பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டத்திற்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இருக்கும். எப்படி 77 ஆட்சியை பிடிச்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருணம் அமைஞ்சதோ, அதே மாதிரி 2026 ஆட்சியை மாற்றம் நடக்கப் போகிறது. அதுவும் வரலாற்றில் அடுத்த 100 வருடங்களுக்கு பதிய போகும் ஒரு தேர்தலாக, அந்த தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டமாக இது இருக்க போகிறது. இந்த தயாரிப்பு பணிகள் கடந்த 4-5 மாதங்களாக நம்ம நடந்துட்டு வருது. இதில் 24,300 கிளைகளை வெற்றிகரமாக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஒரே கட்சி நம்மள தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருடத்தில் பல கட்டங்களில் பொதுச் செயலாளர் மற்றும் இங்க இருக்க மாவட்ட செயலாளர் அனைவரும் உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சியோடைய கிளை கழகத்தை பிரித்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற பணிகளில் மிகவும் கடினமான பணிகளில் 3 மாதங்களில் வெற்றிகரமாக முடிச்ச ஒரே கட்சி நம்ம தான். அதில் நிறைய பேர் என்ன இப்போ கிளையை பிரிச்சிட்டோம், அதை உடனே என்னுடைய கிளையை 2ஆக பிரிக்கப்பட்டதுன்னு. கண்டிப்பாக தேர்தல் பணிக்காக நீங்கள் அனைவரும் செய்த பணி இந்த 2026 தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்க. ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போகிறோன்றது தான். நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒன்று தான். ஏன்னா நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு வேட்பாளர் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்கே இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லேயும் வரவேற்பு இருக்காது. நீங்கள் அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாமே வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக, ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படி தான் இந்த தேர்தலில் இது வரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போகிறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்போ மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போகிற, ஏன்னா நீங்கள் தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போகிறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலேருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலேருந்து ஒன்றிய நகர கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போகிறவர்கள் நீங்கள் தான். கட்சியோடைய அடிமட்ட பேஸ் நீங்கள் தான், செயல் வீரர்கள் நீங்கள் தான். தேர்தலை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் தான் மக்களையும் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும்னு எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்கள் ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது தமிழகத்தில்? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்குது, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று.
ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடிலாம் ஸ்கூலில் பசங்க படிக்க போனாங்கன்னா படித்து முடிச்சுட்டு அவன் எப்போ காலேஜில் போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்போ வேலைக்கு வாங்கி கொடுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேலே படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர், ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்லை மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமில் போய் பாருங்கள். எல்லா இடத்துலையும் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டால் அதாங்க கூலிப்புங்கிறாங்க. அது என்னதுங்க கூலிப்புனா, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர், இந்த 5 வருடமாக குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை, ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில் அனுப்பிட்டு போகிறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை. எதனாலன்னா, நடுத்தர வர்க்கம், ஏழை எளிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரங்களை கொடுத்துட்டு இருந்தது வந்து அரசு நிறுவனங்களில் கேட்கும் வேலைகள் தான். கடந்த 5 வருஷத்தில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இவர்கள் வர்றப்ப 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எதுவுமே நிரப்பலை. இப்போ கடைசியாக 2,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. நம்ம இருந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆசிரியராக இருப்பார், இல்லை என்றால் வேறு ஏதாவது செவிலியர்களாக இருப்பால். பெண்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேலை, அரசு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வேற என்ன வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கு வாழ்வை மேம்படுத்த வேற என்ன வாழ்வாதாரங்கள் இருக்கும்? ஒன்றுமில்லை. சுகாதார பணியாளர்கள் சென்னையில் கிட்டத்தட்ட 1000கணக்கானோர் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிய சுகாதார பணியாளர்கள். அந்த பெண்களை எல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருடம் அவர்களுடைய உழைப்பை மொத்தமாக உறிஞ்சிவிட்டு இன்று அவர்களை தூக்கி வெளியே அனுப்பி ஒரு தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தனியாருக்கு கொடுங்க. இங்கே இருக்கிற பணியாளர்கள் நம்ம பணியாளர்கள் தானே, அவங்க நமக்காக தானே 10-15 வருஷமாக வேலை பார்த்து அவங்களுடைய மொத்த உழைப்பையும் கொடுத்தார்கள். அவர்களை தூக்கி வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கொடுங்க. திடப்பொருளை நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பிரித்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாருக்கு கொடுங்க. நீங்கள் ஏன் வேலை பார்த்த வேலையாட்களை வெளியே கொடுங்க? அப்போ அவங்க ஒரு தனியார் கம்பெனி வந்தால் அவர் என்ன செய்வார்கள்? அவர்கள் வேலை மாநிலத்திலேருந்து வேறு இடத்துலேருந்து ஒரு சீப்பான லேபரை கொண்டு வந்து கம்மியான செலவுக்கு கம்மியான ஒரு வேலை வாய்ப்புக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற பணியாளர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய முதலீடுகளா? வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான கோடி முதலீடுன்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை. இங்கே சாதாரணமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த எந்த வேலை வாய்ப்புகளும் கொடுக்கவும் இல்லை. நம்மகிட்ட பொதுவாக நீங்கள் எல்லாம் கலத்துட்டு போகிறப்ப நீங்கள் பொதுவாக நம்மகிட்ட எல்லாம் பேசுகிறது எந்த விதத்திலும் நீங்கள் எதுலேயும் வந்து இந்த உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் எப்படி சீனியர்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி சீனியர்ஸ் இல்லையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நண்பர்களே, நீங்கள் எதுக்கும் கவலையே பட வேண்டாம். நம்ம கட்சியில் நீங்கள் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு இருக்கிற திமுகவில் ஒரு பெரிய சீனியர் யாராவது சொன்னீங்கன்னா ஒருத்தரை சொல்லிக்கலாம். திரு கே நேரு இருக்கிறாரு. அவருடைய 89லேருந்து அவர் எம்எல்ஏவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். 81லேருந்து 5 தடவை எம்எல்ஏ, 4 முறை தோற்றிருக்கிறார். மொத்தம் 9 தேர்தலை சந்திருக்கிறார். அந்த 9 தேர்தலை சந்தித்த ஒரு கே நேரு அவர்கள், அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலே 35 வருட அரசியல் அனுபவம். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவ்வளோ பெரிய சீனியர் அவருடைய மொத்த அனுபவத்தையும் எதில் பயன்படுத்தினார் என்றால் மக்கள் நலனிலாம் இல்லை. அவருடைய மொத்த குடும்ப சொத்தையும் வளர்த்திருக்கிறார். அடுத்து இப்போ இந்த 3 மாதமா 4 மாதம் இடியிலேருந்து 3 லெட்டர் வருதுன்னு நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு சீனியர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, யாராவது ஒருத்தர் மக்கள் நலனை மற்றும் அவங்களுடைய அனுபவத்தை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண ஒருத்தரை சொல்லுங்கள். நீங்கள் களத்திற்கு போகிறப்ப நீங்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான கொஸ்டின் இதாக இருக்கும். மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் வந்தால் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் எந்த விதத்திலும் இதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்கவே வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய
விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இது முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தல் முத்தான தேர்தலாக இருக்கும். ஒரு நல்லவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும், ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு 30 ஆண்டுகளாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. கரூர் சம்பவத்தை எப்போ நம்மளுடைய தலைவர் தவித்த தவிப்பு நாங்கள் யாரும் அதை மறக்கவே முடியாது. ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஒரு நல்லவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நல்லவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த 26 தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது. நான் இப்போ சொன்ன மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும். இந்த 2026 ஒரு அரசு, இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். யாரை எந்த துறையில் உட்கார வைத்தால், எந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த துறைக்கு நல்லது செய்வார் என்பதை தலைவர் தேர்ந்தெடுப்பார். ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் மானிட்டர் பண்ணுவார். 2026 மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். தைரியமாக போய் வேலை செய்யுங்க. 2026 நம்மளான ஆட்சி. இந்த விசில் இப்போ இல்லை, கடைசி வரைக்கும் பறக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழிப்போர் தியாகிகளை வணங்கி இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாவட்ட கிளைக்கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் வெற்றி தலைவர், தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணா அவர்களே, உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களே, மற்றும் மாவட்ட மாநில கிளைக்கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் என்னை பார்த்து கேட்டார். அப்போ நமக்கு சின்னம் வரல. சார், ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொது சின்னம் வந்துச்சுன்னா எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். தேர்தல் ஆணையம் எப்போ அறிவிச்சதோ அடுத்த நிமிடம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நம்ம ட்ரெண்டிங் ஆச்சு இந்த விசில். அதுதான் நம் வெற்றி தலைவர். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் அவரை விட ஆளுமை மிக்க தலைவர் வேறு யார் இருக்கா? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வராக வரக்கூடிய தகுதி வேற யாருக்கு இருக்கு? சொல்லுவாங்கல்ல, அவன் சும்மாவே ஆடுவான், அவன் காலில் சலங்க வேற கட்டிட்டா கேட்கவா வேணும் அப்படிம்பாங்கல்ல. நம்ம டிவிக்கே நிர்வாகிக சின்ன வரத்துக்கு முன்னாடி சும்மா கில்லி மாதிரி தெரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு சின்ன வேற வந்துருச்சு, சும்மா கலக்குன்னு கலக்க போறோம். உண்மையிலுமே நம்ம நிர்வாகிகள் களத்தில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. நான் அது சும்மா சொல்லலை, நான் நேராக களத்தில் இருந்தால் வரேன். 2 நாளைக்கு முன்னாடி திருச்செங்கோடில் ஒரு சம்பவம். அங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் புதிய தேர் வெள்ளோட்டம் நிகழ்வு. அதுக்கு திமுகவும் பேனர் வச்சாங்க, நாமளும் பேனர் வச்சோம். முறையாக அனுமதி வாங்கி அதற்கு உண்டான தொகையை நகராட்சி நிர்வாகத்திடம் செலுத்தி தான் நாங்கள் பேனர் வச்சோம். ஆனால் அந்த நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணாங்க, நைட்டு 11:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம வச்ச பேனரை மட்டும் கழட்டிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம நிர்வாகிங்க சும்மா கில்லி மாதிரி இருந்து அந்த நேரத்தில் விழிப்போட இருந்து அந்த மாநகராட்சி நிர்வாகத்தோட வண்டியை தடுத்து நிறுத்தி தகவல் சொன்னாங்க. நானும் போனேன். எதன் அடிப்படையில், எந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் அந்த பேனரை கழட்டினீங்கன்னு சொன்னோம், கேட்டோம். அவங்களுக்கு பதிலே இல்லை. சார் இருங்க, மேலதிகாரிகிட்ட பேசுகிறோம், அங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோன்னு சொன்னாங்க. காலத்தை கடத்தினா அந்த கூட்டம் கலைஞ்சிரும் நினச்சாங்க. ஆனால்
நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. நைட்டு 2:30 மணிக்கு 200 பேர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்தாங்கன்னா இதுதான் நம்ம வெற்றி தலைவர். இது அன்பால சேர்ந்த நிர்வாகிகள். இங்க யாரும் காசு கொடுத்து வரல, அன்பால மட்டும்தான் வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எப்போ ஊதுவாங்க? ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார். எப்போ ஃபவுல் நடக்குதோ அப்போ தான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில் எப்போ தவறு நடக்குதோ அப்போ நம்ம குரல் ஒலிக்கும். நீங்களே சொல்லுங்க, இப்போ இருக்கிற தீய சக்தி திமுகவோட ஆட்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபவுல் அதிகமாக நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எந்த அமைச்சர் அதிகமாக ஃபவுல் பண்றாரு? அதெல்லாம் கூட சின்ன ஃபோல் தான். ஆனா பெரிய ஃபோல் யார் தெரியுமா பண்றாரு? அந்த பெருமை நம்ம சிஎம் சாருக்கு தான் போவோம். ஏன்னா ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறது தான், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவன் தான், அந்த முறையில் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு. இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில் மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்க்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது? வேற ஸ்டைல கேட்டு பார்ப்போம். நம்ம வடிவேல் சார் ஒரு இதுல சொல்லுவார், ஒரு வைன் ஷாப்ல நைட் மாட்டிப்பார். வைன் ஷாப் ஃபோன் பண்ணி, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு கேட்பார். அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, சிஎம் சார், ஹலோ சிஎம் சார், எப்போ சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? நம்ம எல்லாரும் கேட்கணும். சிஎம் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, நாம எல்லாம் ஃபோன் பண்ணணும். அப்போ வாச்சும் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வேற எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் களத்தில் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்கிறோம். ஆனால் களத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னென்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார், நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா கட் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்தலில் பார்ப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், இப்போ என்னன்னா, இப்போ தேர்தல் வந்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு 2-3 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இது ஒரு நம்ம தேர்தல் என்பது ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி. நாம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த 2 மாதங்களும் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் தமிழக மக்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பார்க்கறதுனால சொல்கிறேன், ஒவ்வொரு மனதிலும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் ஏங்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கரெக்டான செய்தியை போய் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன செய்தினா,
நம்ம தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணும், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து நம்ம சொல்லணும் எதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கேள்வியும் அவங்க மனசுல நம்ம எழுப்பி அதற்கான விடையும் அளித்து ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்கணும். ஏன்னா 50 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளும் தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்கிற அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்க. அங்க கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூட நிலைமையை காட்டுங்க, அங்க இருக்கிற சாலை வசதிகளை எப்படி இருக்குன்னு காட்டுங்க, அங்க இருக்கிற சாக்கடைகள் எவ்வாறு இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் சாக்கடை போட்டிருக்காங்க, ஆனா அங்க சாக்கடை கழிவுநீர் சரியா போகுதா அப்படிங்கிறத எடுத்து காட்டுங்க. உண்மையாகும் நம்ம தலைவர் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல, உண்மையாக சேவை செய்ய உங்களுக்காக வந்திருக்கிறார் என்ற செய்தியை போய் சொல்லுங்க. கண்டிப்பா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. தமிழக மக்களுக்கு டெல்லி மக்களோட அரசியல் அறிவு கம்மியா, அரசியல் முதிர்ச்சி கம்மியா? பகுத்தறிவு பிறந்த ஊர் இது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு மிக மிக அதிகம். அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க இத்தனை வருஷமா. அந்த வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. 2026 அந்த வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எடுத்து சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நமக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வடிவேலு இந்த சின்னத்தை பத்தி சொல்லிக்கிறேன். வடிவேல் சொல்லுவார்ல, அச்சாம்பார் அப்பாயின்மெண்டாரு அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி கொடுத்தாம்பார் சின்னம் நமக்கு விசில் சின்னம். இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மூலம் முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சொல்றோம், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக, வார்டு பகுதி பொறுப்பாளர்களுக்கும், சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை வழி நடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம்தான். தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. பேசுகிறதுக்கே எனக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி உங்களை நான் பார்ப்பேன், நீங்கள் என்னையை பார்ப்பீங்க, தலைவர் உங்களை பார்ப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் உண்மையாகவே இந்த கூட்டத்தில், அதுவும் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லாருமே. ஆதவ் சகோதரர் சொன்னார், மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு. அங்கே ஒன்று தாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அந்த 14 மணி நேரம் மலேசியாவில் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள். அந்த 14 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மொத்தம் 3,42,000 பதவிகள்
தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் 30 வருடத்துக்கு 32 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார். தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில் 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபா கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் இங்கே பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பற்றி தலைவர் பேசாமல் இருந்தாலும் தலைவரை பற்றியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான் இனிமேல் பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முந்தா நாள் மீட்டிங் அந்த விசில் சின்னம் வரும்போது மீட்டிங்கில் நான் முடிச்சுட்டு வரும்போது ராஜ்மோகன் அண்ணன் வந்து விசில் சின்னம் வந்துடுச்சிங்க அப்படின்னார். ஆனால் இருக்காதுண்ணே, அது இன்னும் 2-3 நாள் ஆகும் பிளகுண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைண்ணே எல்லாரும் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் அனுப்பின்னுக்கிறாங்க, சரி அப்படியே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை 5 நிமிஷத்தில் செவுத்தில் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சுமார் தமிழ்நாட்டில் 12,497 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 12,497 கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. ஆனால் தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்லை, என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன், இப்போ எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில் வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிடமே செவுத்தில் எழுதுறது, லட்டு கொடுத்து வழியில் போகிற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த செயல் வீரர்கள் என்பது முதல்ல ஒன்றியம், நகரம், கிளை, பேரூராட்சி எல்லாருமே முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு இப்போ தான் உங்களை கூட்டிருக்கிறோம். உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து வரணும் அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் ஆகும்.
2 நாளுக்கு முன்னாடி தான் பாஸ் வந்து கொடுத்தோம். ஆனால் ஒருத்தவங்க கூட ஆப்சண்ட் இல்லாமல் வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்ற நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா மற்ற கட்சியில் அண்ணன்லாம் சொன்னது போல் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடணும். இங்கே எதுவுமே வேணாங்க. தலைவர்ன்ற ஒரு வார்த்தை தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொன்னால் போதும். வர்ற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர்களும் சரி, ஒன்றியம் நகரம் அணி தலைவர்களும் சரி, 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு அதுதான். ஏன்னா முதலமைச்சர்னு என்பது வாயால் சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் 6 மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. அப்போது மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க சரி எனக்கும் 20 ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியாக ஆளை போட்டுட்டு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 100 ஓட்டை போட்டுக்கின்னு நமக்கு 20 ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்கள் போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க, அதனால் நான் உங்களை போட விடமாட்டேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் அவர்களோடு மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்கள் சரி நீ யார் போனாலும் சரி அது தலைவருக்கோசம் எல்லாமே வரும். ஆனால் தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டுன்னு போய்கினே இருக்கும். ஆதவ சார் சொன்னது மேலே 5 கோடி மக்கள் பார்க்குறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிற்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அதனால் தலைவர் ஜெயிச்சுவார். ஆனால் தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது 50 நாள் 60 நாளைக்கு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே கோவப்பட வேண்டாம். ஒரு ஓட்டாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே தலைவர் நமக்கு நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு 70,000 ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார். நமக்கு அந்த 5000 ஓட்டு 10,000 ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடாக கேட்குற விதத்தில் தான் இருக்குது.
ஆகவே தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார். ஆகவே 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.